எனது தந்தைக்கும் எதிரிக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தது. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நாங்கள் தீர்த்து கொள்ள அவர்களுக்கு இடையே ஒரு ஆர்பிட்ரேஷன் ஒப்பந்தமும் இருந்தது. சரி, இந்த நிலையில் எனது தந்தையும் இறந்து விட்டார், எதிரியும் இறந்து விட்டார். இப்பொழுது இந்த வழக்கை நடத்த முடியுமா? எனது தந்தைக்கு வருகின்ற பணத்தை நான் பெற முடியுமா? ஒன்று. இரண்டாவது, எனது தந்தை பணம் கொடுத்த என் தந்தையிடம் பணம் வாங்கி அந்த நபரும் இறந்து விட்டார். இதை எப்படி சார் ஆர்பிட்ரேஷன் செய்கிறது அப்படின்னா, தாராளமாக லீகலர் என்கின்ற முறையிலே நீங்கள் கிளைமண்ட்டாக நின்று லீகலர் என்கின்ற முறையிலே எதிரியினுடைய வாரிசுதாரர்களை எதிர் மனுதாரர்களை சேர்த்து நீங்கள் ஆர்பிட்ரேஷன் கேஸை வழக்கை நடத்தலாம். ஏனென்றால் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒரு நபர் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இறந்து விட்டார் என்ற காரணத்தினால் அவர் டிஸ்சார்ஜ் செய்துவிட மாட்டார். அது அவர்களது வாரிசையும் சேர்த்து கட்டுப்படுத்தும் என்பது விதி.